இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சம்பந்தமாக இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அது தொடர்புடைய ஆண்டுகள். இப்போ தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955. அடுத்து பல்ஸ் போலியோ நடவடிக்கை இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 1955. அப்போ தேசிய காசநோய் தடுப்பு திட்டம், பல்ஸ் போலியோ நடவடிக்கை இந்த ரெண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955. அடுத்து தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்தது 1958. அடுத்து கோயிட்டா கட்டுப்பாட்டு திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1962. அடுத்து வைசூரி ஒழிக்கப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா 1977. அடுத்து தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா 1987. இதெல்லாம் இந்தியாவில் ஆரோக்கிய சம்பந்தமாக கொண்டு வந்த திட்டங்கள். காசநோய் கட்டுப்பாட்டு தினம் எப்போ பார்த்தோம்? 1955. இப்போ உலக காசநோய் தினம், உலக காசநோய் தினம் கேட்டாங்கன்னா மார்ச் 24. சரிங்களா? அதே மாதிரி மலேரியா, உலக மலேரியா தினம் இது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25. அப்போ உலக காசநோய் தினம் பாத்தீங்கன்னா மார்ச் 24. அதுக்கு அடுத்த மாசத்துல இந்த 24ஆம் தேதிக்கு அடுத்த நாள் என்ன வரும்? 25. அப்போ ஏப்ரல் 25 என்னது? உலக மலேரியா தினம். ஓகே, அப்போ நமக்கு இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த டேஸ்லாம் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, முக்கியமானது. அப்போ ஆரோக்கிய சம்பந்தமா இதுவரை கொண்டு வந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1955, பல்ஸ் போலியோ நடவடிக்கை 1955, தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் 1958, கோயிட்டா கட்டுப்பாட்டு திட்டம் 1962, வைசூரி ஒழிக்கப்பட்ட வருடம் 1977, தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1987. இப்ப இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? பஞ்சசீல கொள்கை எப்பன்னு பாத்தீங்கன்னா 1955. அப்ப அந்த வருஷத்துக்கு கூட இந்த தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தையும் பல்ஸ் போலியோ நடவடிக்கையை சேர்த்து படிச்சுக்கிடுங்க. அடுத்து 1962 எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா, இந்தியா சீனா வார் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1962. அப்ப அந்த வருடத்துலதான் கோயிட்டா கட்டுப்பாட்டு திட்டம்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சிருங்க. அடுத்து வைசூரி ஒழிக்கப்பட்ட வருடம் 1977. சரிங்களா? இந்தியாவிலேயே முதலாக காங்கிரஸ் அல்லாத முதல் பிரைம் மினிஸ்டராங்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? யாருன்னு பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய். அவர் எப்போ ஆட்சிக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா 1977. அதுக்கு முன்னாடி வர யாரு பிரதமரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் பிரதமராகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முதல்ல இந்தியாவில காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மொராஜி தேசாய். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1977. இப்ப அது கூட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா வைசூரி ஒழிக்கப்பட்ட வருடம் 1977.